நல்லா இருக்கும். வடிவா இருக்கு பாருங்க, ப்ளூ கலர் கிளாஸ். இலங்கையாக்கள் வெள்ளக்காவோட சண்டை பிடிச்சி வந்து ஸ்டாஃப் ஆக்கள் பார்த்தோம். ஓகே, நாங்கள் இப்போ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டு போய் கொண்டிருக்கிறோம். சவுத் ஆசியாஸ். அனைவருக்கும் வணக்கம், நான் ஜான்சன். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கொழும்புல நிற்கிறோம். கொழும்புக்கு வந்து 2வது நாள், அதாவது வந்து சரியான வெயில். இப்போ நாங்கள் எங்கே இன்றைக்கு போகிறதுக்கு வந்து ஆயத்தமாக இருக்கிறோம்னு சொன்னால் கொழும்புல இருக்கிற தாமரை கோபுரத்தை தான் போக போகிறோம். நம்மள எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க தாமரை கோபுரம் வந்து, நாங்கள் போகிறத பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு நாளும். வாங்க போயிட்டு பார்ப்போம் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்போ இங்கேருந்து நாங்கள் எப்படி போகிறோம்னு தெரியாமல் இருக்குது. இங்கே வந்து பிக்னியை கூட பிக்னியில் வந்து பெருசாக அடிக்குது இல்லை. சரியான என்ன சொல்கிறது, ஒரு பிக்னியே வந்து பிஸியான அளவுக்கு தான் நீங்கள் வந்து சிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்குது. அவ்வளோத்துக்கு வந்து ஒரு பிஸியான ஒரு ஏரியா தான் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் இப்போ நிற்கிறது வந்து சரியா மருதானையில் தான் வந்து நிற்கிறோம். என்ன விஷயத்துக்காக வந்தாங்கன்னு சொன்னால், என்னுடைய வந்து ஐசியை வந்து புதுப்பிக்கிறதுக்காக வந்தான். அந்த அலுவல் வந்து எல்லாமே முடிஞ்சுது. அதுக்குரிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கள்லாம் கொடுத்து முடிச்சு இனி பின்னர் தான் பெறும். அப்போ அது மட்டும் கொஞ்சம் சுற்றி பார்த்து ஒரு இடங்களை பார்ப்போம்னு சொல்லி தான் வந்தேன். அப்போ வந்த இடத்துல உங்களுக்கும் வந்து நான் இப்போ இடங்களை காட்டுவோம் மட்டும் தான் எடுக்க வைக்கிட்டான். வீடியோ முழுசாக பாருங்க, பிடிச்சிருந்தா தாமரை கோபுரம் பார்க்காதாக்கள் வந்து கட்டாயம் பாருங்க. ஓகே, ஒரு மாதிரி பிக்னிக் வந்துட்டு பிக்னிக் வந்துட்டு போறோம். பின் நம்பர் 5095 பனாய் அனுபாகை. ரைட், இங்கே பயணம் ஆரம்பமாகின்றது. என்ன போரஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இங்க அண்ணன் வீடியோ காட்சி வந்து அவர் என்ன நேரம் ஒரே கோல் தான். விடியவும் கோல் தான். விடிய கோல் ஒரு மணிக்கெல்லாம் அவர் எடுக்க மாட்டார். தாமரை கோபுரத்துக்கு வந்துச்சோம். அதாவது என்ட்ரன்ஸ்ல நிக்கிறோம். இப்ப நாங்க வந்து பேமெண்ட்டுக்கு அவனே சரி, ஓகே. தாமரை கோபுரத்துக்கு கிட்ட வந்துட்டோம். நாங்கள் இப்ப ஒண்ணுக்கு நிக்கிறோம். போனோட போறதுக்கு அப்படின்னா தெரியல. உள்ளுக்கு இங்க ஒரு போட் போட்டிருக்கு, மெஜஸ்டிக் பிரைட் சொல்லுங்க. பிரைஸ் போட்டு கிட்ட போவோம். அப்ப நாங்க இங்க இருந்து பார்க்கவே அப்படி பெருசா இருக்கா. இப்படி கிழக்க வச்சு சும்மா எடுத்துங்க கை கொஞ்சம் இப்படி. அது टिकट काढणे टिकट काढणे டிக்கெட் வந்து உள்ளுக்குதான் இருக்காம். உள்ளுக்கு பாத்தி இந்த பூ மரங்களுக்கெல்லாம் ரன்னிங் பல்பு ஒளி விட்டுருக்கீங்க. இங்கே பாருங்கோ, வெளிநாட்டு பறவை நினைக்கிறேன். என்ன பறவைன்னு தெரியாது. பாத்தி ரைட். ஸோ உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி என்று சொல்லி. பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் கோட்டாபய ராஜபக்ச, பசில் ராஜபக்ச எல்லாருமா சேர்ந்து மஹிந்த ராஜபக்ச இதில் காட்டியிருக்கணும். தாமரை கோபுரம். செய்யா வெயில் என்ன உள்ளுக்குள்ள வந்து பாருங்க, அந்த தண்ணியல் அடிக்குது இருந்து.
இங்க பின்னேரங்களுக்கு வேற தான் ஓகே இருக்கு நினைக்கிறேன் நான். ஓகே செக்கிங் எல்லாம் முடிஞ்சு அடுத்த டைம் வந்து வருது. டிக்கெட் எங்களுக்கு சரியா தெரியல அப்படி டிக்கெட் அங்கே உள்ளுக்கு அருது. ஓ டிக்கெட் டிக்கெட் இங்கே இருக்குது. டாடி எத்தனை 3 கீழே டிக்கெட் ஓகே ஐசி பெருசன் தம்பி ஐசியே தாங்க உங்க மேல பெலவனம் பிட்டடும் இது மூணு பெலூன் அங்கே ஐசி பலன்னு අයෝ කොහොම කොයි එකද ගන්නේ? උඩටත් මේක දෙකටම அது எங்களை பார்த்தா வெளிநாட்டுக்காரர் மாதிரி இருக்கா. எங்களை பார்த்தா வெள்ளக்கார அது மூஞ்ச பார்க்க தெரியலையோ. பிரச்சனை பார்த்தா அந்த சுவிஸ் யூரோப்ல இருந்து வந்த ஆக்கள் மாதிரி தான் பிரச்சனை. அதான் டவுட்ல கேட்டு ஐசியை பார்ப்போம். சரி அதாவது கீழே மேலே தான் சுற்றி பார்க்கலாம். கீழே இங்கே ஆர்ட் கேலரி ஒன்று இருக்காங்க. ஆரியா சரி நாங்கள் உள்ளுக்க போகிறதுக்கு முதல் பாருங்க பெரிய டிஜிட்டல் போட் ஒன்று போட்டிருக்கு. அங்கே வந்து விளையாட்டுகள் எல்லாமே இருக்கு. அப்புறம் பார்ப்போம் வந்து சவுத் ஆசியாஸ் கவர் 1168. சரி ஓகே. அப்போ நாங்கள் இப்போ முதலாவது அந்த இதை பார்க்க போவோம்டா. அந்த கேலரி இருக்காம். கேலரி டேஸ் டிக்கெட் கவுண்டர் ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கு. இதுக்கு வந்து நம்மள இங்கே இருக்கிற விஷயங்களை வந்து இதில் போட்டு காட்டினோம். டிக்கெட்டை வந்து உங்களுக்கு காட்டணும். போவோம் நாங்கள் டிக்கெட்டை வந்து காட்டணும். பிக்சல் ப்ளூம் இதில் வந்து ஏடிஎம் மிஷின் எல்லாம் இருக்குது பாருங்க. பிஓசி ஏடிஎம் மிஷின்கள் வந்து உள்ளுக்கே அடித்து வச்சிருக்கணும். இதில் வந்து ஒப்சர்வேஷன் டெக் என்ட்ரன்ஸ் பக்கத்தால் போவோம். ஸ்கேன் பண்ணிட்டாங்க. இதில் இடமே ஒரு வித்தியாசமாக இருக்க டிக்கெட். பாருங்க இடங்களெல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி சுழலும் உணவகம் 1.3 கிலோவாட் மோட்டார் மூலம் 90 நிமிடங்கள்ல 360 டிகிரி திரும்பும் சுழலும் மோட்டார். கொழும்பு தாமரை கோபுரத்தின் அடித்தளம் 9.5 மீட்டர் முதல் 17.8 மீட்டர் ஆழம் வரையான 69 குவியல்களை கொண்டதான். அவ்வளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டெக்னாலஜி தான் காட்டியிருக்கிறாங்க. வீடியோ சொல்லி வித்தியாசமான ஒரு 3D அமைப்புல இருக்கு. நல்லா 3D. அதில் 3D டிஸ்பிளே ஒன்று இங்கே இருக்கு. இதை வந்து சும்மா மக்கள் வந்தோன்னு பார்க்கறதுக்காண்டி இருக்கா.
சரி போக முடியல. ஓகே, டிக்கெட் கொண்டு போகிற முன்னுக்கு போங்க. அதில் போகணும். ஓகே, போயிட்டேன். காதல் நம்மளை அடைக்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டேன். வாவ், கொழும்புல தீராக்கள் இதுக்கால அட்டி பார்க்கலாம். எப்படி இருக்கு சூம் பண்ணி பார்ப்போம் மக்களே. அங்கே ரயில்கள் பஸ்கள் போறது. அங்கே ஆபர் என்ன அதுல பாருங்கோ, ஆபர் தெரியுது. அங்க ஒரு கப்பல் ஒன்று வந்து ஒன்று இருக்கு பாருங்க. உங்களுக்கு இதுல பிடிப்பட்டா நான் காட்டுறேன் பாருங்க. கப்பல் ஒன்று வந்து ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். வருதோ போகுது அந்த கப்பல். அங்க பாருங்க கப்பல் ஒன்று இலங்கை கிட்ட வந்துட்டு இருக்கு. இந்த இலங்கை ஆபர்ல பாருங்க அவ்வளவு பெரிய கப்பல் சொல்லி. பெரிய கப்பல் ஒன்று கண்டெய்னரோட வந்து ஒன்று இருக்கு. இங்க ஆபர் இருக்க பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு கண்டெய்னர் பட்டியல் சொல்லி 1 சொல்லி மற்றது நிறைய கம்பெனி கண்டெய்னர் பட்டியல் வந்து இங்க இருக்கு. ரெயின் ஒன்று போய் கொண்டிருக்கு பாருங்க. இப்ப நாங்கள் வந்து கடைசி தொங்கல்ல நிக்கிறோம். என்ன மேலே போகலாம். டிக்கெட் இங்க சைட் கடல் சி வியூ. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வியூ. கடவுளுக்கு நடுவுல வந்து மண்மேடுகள் அமைத்து எவ்வளவு பெரிய ஒரு பில்டிங் இருக்குன்னு சொல்லி. இது கடல் வியூ. என்ன கடல் கோல்ட் ஃபேஸ் நாங்கள் அப்படி பாருங்கோ. இலங்கை வந்து அதான் போச்சு. இல்ல அது வந்து இப்ப ஃபோர்ட். இது வந்து ஆபர் கப்பலில் வர்றது. எவ்வளவு பெரிய பில்டிங் சொல்லி. டிக்கெட்ல வந்து ஒன்று இருக்கு போல. அந்த ஆர்ட் கேலரி ஒன்று இருக்கு போல. அது நாங்கள் நம்ம பார்க்கல. சண்டி இருக்கு போல. சரி அப்படி வச்சிருங்க கொண்டு. ஓகே, இந்த பக்கம் போவோம். இங்க என்ன பெருசா ஒவ்வொரு திசையிலையும் வந்து ஒவ்வொரு வியூ பாயிண்ட் வந்து இருக்கு. விஹார மகாதேவி பார்க்.
இதில் வந்து இலங்கையில் இருக்கிற பிரசித்தி பெற்ற மியூசியம் அது ஃபோட்டோக்களை வந்து இதில் காட்சிப்படுத்தியிருக்கணும். மற்ற BMACH பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபம். தம்பி என்ன சீரியல்? கார்களை சோப்பா ஏதோ வாகனம் பாருங்க பாப்போம் அது என்ன வாகனம்னு சொல்லி நிறைய டிராக்டர்கள் நிக்குது. மேலே பார்க்கவே எவ்வளவு ஆசையா இருக்கு. என்ன ஆசையா காலம் இப்ப நெருக்கடி என்ன எவ்வளவு ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் நிலப்பிரதேசம் தெரியாத கூட இது அந்த மேல் அந்த சோலார் பேனல் அடிச்சிருக்காங்க கூரையில அப்படியே போமா. ஓ பாருங்க ஏறி கொண்டிருக்கணும். வேலையை தான் போய் கொண்டிருக்கு போல. உயரத்துக்கு வேற போய் நம்ம அப்படியே தொங்கல் மாட்டோம். இந்த ஏறுறதுக்குள்ள கஷ்டம் என்ன கூசி மேன அப்படி ஏறுறது அங்க மட்டும் ஏற போறாங்க. வந்து ஸ்டாஃப் ஆக்கள் பார்த்து கொண்டிருக்கணும் ஏறுறது. ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு மாதிரிடாங்க. க்ளோஸ் அங்கே பக்கம் பூட்டா இங்கே வேலையை படம் போய் கொண்டிருக்கு. ஓகே, நாங்கள் இப்ப எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டு போய் கொண்டிருக்கிறோம். எடுத்துட்டீங்களா தம்பி? நீங்க தம்பிக்கு கால் கூசு முதல் தரம் அதுக்கு முதல்ல இதோட ஒரு 4-5 தரம் வந்துட்டேன். நெஞ்ச அன்றைக்கு தான் வீடியோ எடுத்து கொண்டு வரேன். அந்த இதை கொண்ட இதை கொண்ட டிக்கெட்டோ வேற மேல பெருசா ஒன்றும் இல்லை. மேல வேறுனா நீங்கள் வந்து அந்த இடங்களை வந்து காணலாம். அவ்வளவுதான். இந்த இலங்கை வியூ பாயிண்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். பெருசா வந்து காட்டுறது ஒன்றும் இல்லை. මට මේකට තව එකක් තියෙනවා නේද? මේ පික්සල් කොයිද යන්න ඕනේ? පික්සල් එකට දැන් සරල ලිෆ්ට් එකට නැග්ගිද ග්‍රවුන්ඩ් ෆ්ලෝ එකේ. එතනින් දැන් බැස්සට පස්සේ එක්සිට් වෙනවා වම් පැත්තට සර්. මේ පැත්තට යද්දි මේ වගේ ලනු දාලා තියෙන තැනක ගෙදර ගෑල්ලා මම දෙන්නෙක් ඉන්න තැනින් කියන්නේ ඒකට එතනින් යාලා හරි. இந்த பாருங்க வர்க் போய் கொண்டிருக்கு.
ஓ ஓ ஐபவான் கீழே போகணும் முருந்த 244 meters levels. ಅದು ಪಿಕ್ಸೆಲ್ ಉಡ ಬಿತ್ತರೆ ಬರೋಣ ಬಿಡುವನ್ನೇ ಏಯ್ ಬೇಡ ಮುಖಕ್ಕೆ ಏನೋ ಅದು ಬುಕಿಂಗ್ ದಾಂಡೋ ಹೋಟೆಲ್ ಹೋಗ್ಕೊಂಡು ಬುಕಿಂಗ್ ಅರೆ ಕ್ಯಾಮ பிக்சல் ப்ளூமிங் இங்கே நிறைய கடையெல்லாம் இருக்கு என்ன கீழே இருக்கு கடை பிக்சல் ஓகே அடுத்தது என்னமோ ஒரு வித்தியாசமா இருக்கு போல அதான் ஒரு இது என்ன பிக்சல் पिक्सल 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 ब्लू सो नांगल इप्पो अदुक्कुள்ள போயிட்டு பாப்போம் Wow. Okay. Oh, there no. முதலாவது கொழும்புண்ட வரலாறு எழுது போகுமாம் சிங்கள ஏதோ வரலாறுகள் எல்லாம் போகுமாம் பார்ப்போம் இலங்கை என்ற வரலாறு இது வந்து இலங்கை என்ற வரலாறு என்று சொல்லி போட்டு காட்டினோம் எப்படி தேசிய கொடி உருவானது இலங்கை தேசிய கொடி என்ன மாதிரியாவது நடந்ததுன்னு சொல்லி விவரங்கள் இலங்கை தீவிர பாக்கினவ இந்த வரலாறு தெரியுமா உங்களுக்கு இந்த வரலாறு தெரியுமா காட்டுறது யார் தெரியுமா வேற இலங்கையில வந்து எப்படி பாரம்பரியமா வந்து பாரம்பரிய முன்னேற்றங்கள் அதுல பற்றி எல்லாம் காட்டினோம் இதுல மனிதர்கள் வாழ்ந்ததுல பற்றி காட்டினோம்
거기 약간의 높이 가는 수분을 하나하나 내고 있어. Konuda Portuguese, Gay Hankare Lima, Home Brain, Gay Hankare Lima is Portuguese Arthakare, Eleven Sia, Umi Patago, Harake to the Jima Tenekita, Ilka. Holo Totalimu Holo, Ida Mahara is Patago, Green Cinema Shala, Holo, Dunya Holo, Kadesh Masaki, Portuguese, Ida Hankare to கொழும்பு கோட்டையில் கட்டினது, யாழ்ப்பாண கோட்டையில் கட்டின எல்லாமே வேதான ஆட்கள். இலங்கை படையல் போர் நடக்கிறார்கள். இலங்கையாக்கள் வெள்ளக்காவோட சண்டை பிடிச்சு நாட்டை பிடிக்கிறாங்களாம்னு சொல்லி காட்டப்படுது. லங்தேசிய ராஜ்யம் Landisi Codeneglia, Barbara, Virusi Langelis, Arku, Lister, Lionel, Soldier, Isto, Saitadilla, Corona, Roland Disney, Lankauta. Ida and Nabu, Landis Mahalia, Woodbindal, Voluntary Talent Ascend, Vietnam Landis Kunjeva, Surwatika, Intensive. Columnar, BND Road, was the Cassian Landis Army Asakari, a Gansi Amukai, everybody passing over within the height, Landisi, other notice now the river country, Hampire, increasing fund. They were the adapted increasing, a Cassian Party Asakari, together the division of some Come on. Sit. YouTube blog channel. My English is not very good. Why? My English is not very good. Very good. Alu masadi main game asal kedua dari lanjut Sylvia Mr. Sidwaka. Berarti pada chef itu yang Inggris. Kalau bersih berbadan yang panjang, kondisi ini very kata dibuat pasal pantai orang late house itu. இல்லைங்க வரலாறுல வந்து காட்டப்படுது. நீங்க இந்த பாக்குறத வச்சு அவங்களுக்கு தெரியும் இது என்னென்ன காட்டு கதைக்கிறோம்னு சொல்லி முடிவுலாம் காட்டி ஆயிரத்தி 1947 தான் இலங்கையின் தேசிய கொடியை வந்து உருவாக்கி அதை டிசைன் பண்ணு சொல்லி இதை காட்டினோம். இது 1947 ஆண்டுக்கு பிறகு கொழும்பின் வளர்ச்சியை வந்து காட்டப்படுது. தற்பொழுது உள்ள 2026 இருக்கிற இலங்கை இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப இருக்கிற இலங்கையை காட்டப்படுது. அது மட்டும் தேசிய கொடி கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது, கலர் ஒன்றும் இல்லாம. Alhamdulillah.
இவரா இது அடுத்தது இன்னும் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். மேக்கும் பார்த்து இது வந்து எங்களோட கொழும்புல வரலாறு போட போயிடும். கொழும்பு இப்படி முன்னேற்றம் அடைஞ்சது, அபிவிருத்தி அடைஞ்சது. உலகம் சேட்டலைட் பாருங்க. நோங்க அந்த வீடியோ பார்க்கும்போது உலகம் என்ன சொல்லினோம்னு சொல்லி எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ண இயலாது. சேட்டலைட்ல வந்து இலங்கையை பிடிக்கணும். ஓகே என்னடா பங்க எடுத்து வச்சு கார்ட்டூன் போட்டு காட்டுறாங்க. நல்லா இருக்கண்ணா. இதுல இலங்கை இந்த கடல் வளம் மற்றது மிருகங்கள் என்னென்ன எல்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டினோம். அடுத்த இடத்த பார்க்க போறோம். இடத்த பாருங்க, எல்லாம் புல் தனி இருட்டாவே இருக்கு. இங்க அல்மாரன் எப்படிங்க
இது வந்து கண்ணாடியா ஆட்டோ மாறுறாங்களுக்கு ஓகே இருக்கு. டச் பண்ணா ஒவ்வொரு கலர்ல மாறும். இது ஒரு கலர். இந்த அங்க டச் பண்ண அங்க மாறுது பார். இது ஓகே. டிஜே லைட் மாதிரி அதை டச் பண்ண அப்படி கலர் மாறும். ஃபோட்டோ ஷூட்டுகள் டான்ஸில் எடுக்கலாம். வேறு கலரை போட்டு பார்ப்போம். இப்போ பாருங்க, இப்போ வேறு இதுக்கு டச் பண்ண எப்படி இது நல்லா இருக்கு. அந்த எல்இடி பேலப்ளஸும் அந்த ஃபோட்டோ அடிக்கக்கூடிய மாதிரி தான் செஞ்சிருக்கணும். அடுத்த கலரை பார்ப்போம். ஓகே, இதுவும் நல்லா இருக்கு. என்ன கொழம்புக்கு வந்தால் தாமரை கோபுரத்துலேயும் இருக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். சின்ன சின்ன ரேட்டுகள் தான். அடுத்த இடத்த வந்து பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமான இடம். இங்க பாருங்க, இதுல காலை வச்சுட்டு மான் ஓடுது. அடுத்த யானை ஒவ்வொன்றிலையும் கால் வைக்க. அடுத்த திரும்பவும் குரங்கு. அடுத்த கிளி வரப்போகுது பாருங்க. காலையில கிளிய காலையில. அடுத்த சிங்கமும் அப்படி வந்து அடுத்தது வேற என்ன இருக்கு? இதுவும் நாளைக்கு அது வந்து கையை நிட்டுனா அப்படிதான் போல. அப்ப ஓ இந்த பக்கமா இப்படியா? என்ன பேக்ரவுண்ட்ல? ரைட். எங்களை சுத்தி அந்த வட்டம் ஓடுற மாதிரி நல்லா இருக்கும். வித்தியாசமான இருக்கு. என்ன வேற என்ன முடிஞ்ச பாப்போம் என்னண்டு இதுல. இப்படியா? அந்த சரி, அந்த குழந்தை பிள்ளைக்கு விளையாட்டு. அடுத்த இதா பாப்போம், இதுல என்ன இருக்குண்டு. இது இங்க நேரா இதுக்கு அதுக்கிட்ட சென்சர் வேலை செய்யுது. என்ன அப்படியே அது இதுக்குள்ள நாங்க நிக்கிற போற மாதிரி பின்னுக்கு எடுத்தா அங்கேயும் இருக்கா. அப்ப அதையும் பார்ப்போம். அவ்வளவுதான். கண்ணாடின்னு எல்லாம் புள்ள ரிஃப்ளெக்ட் பண்ணி அடிச்சிருக்கு பாருங்க. உண்மையில வந்தா ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும். இதுதான் இருக்கிறதுல வேற லெவல். இது வந்து குரங்கு. அப்படி தானே இது குரங்கு. இது அடித்தா குரங்கு. அடுத்தது மான் ஓடும். அப்படிலாம் குரங்கு கிளி எடுத்து மாறி மாறி அடுத்ததுக்கு போகும். அடுத்த எக்ஸைட். இங்கே ஒன்று இருக்கு. செருப்பை கழட்டிட்டு இங்க விட்டுதான் முடியாது தெரியும். இப்படி காலை வச்சுட்டு அழிக்கிற மாதிரி அப்படி சென்ஸ் எப்படி அந்த எல்லாம் அழியுது அப்படி. அசையா அசையா அப்படியே எல்லாம் அழியுது அப்படி. அதாவது சென்சரை வந்து அங்க பூட்டி இருக்கு. எடுக்கிறேன். மேலே பாருங்கோ, இடங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான். வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்.
ஸ்டோர் ரூம். வெளியில கிளாஸ் அடிச்சிருக்கேண்ணே. நானா நல்ல இதான கிளாஸ் என்ன டீ குடிக்கிற இடங்கள் இங்கே வெளியில இல்லை வடிவா இருக்கு பாருங்க. இங்கே ப்ளூ கலர் கிளாஸ் அடிச்சு நம்பரை போட்டுட்டேன்.